அகெயின் ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், இது பராத்தா சீரீஸ். அதில் ஃபர்ஸ்ட்டு பன்னீர் பராத்தா செய்யலாமா? இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் அளவு உள்ள பன்னீரை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா துருவினிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு, கூடவே ஒரு பச்சை மிளகாவை சாப் பண்ணி சேர்த்துட்டு, நல்லா கை ஃபுல்லாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு தூளுப்பும் சேர்த்து கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. எனக்கு ஒரு 6 உருண்டைகள் கிடச்சிது இந்த அளவுக்கு. இது ஒரு 2 பேருக்கான அளவு. யூஸ்வலாக நம்ம சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு உருண்டைகள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி ரெடி பண்ணி இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த உருண்டைகளை உள்ளே வச்சு நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 2 பக்கமும் மாவு தடவி நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் பன்னீர் தெரிஞ்சால் பரவாயில்ல. இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு இப்போது கல் நல்லா சூடாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் பராத்தாவை கல்லில் சேர்த்துட்டு நெய் இல்லைனா எண்ணெய் இல்லைனா பட்டர் எது வேணுமோ அது சேர்த்து 2 சைடும் நல்லா குக் ஆகிற அளவுக்கு திருப்பி போட்டுட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா எடுத்து சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. ரொம்ப நல்லா ஃபில்லிங்காக டேஸ்டியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெண்டுக்குமே அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.